தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் விதமாக சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் கல்வி சிலை ஒன்று அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு அதன்படி 1,43,00,000 ரூபாய் செலவில் தமிழ்நாட்டு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலமாக அமைக்கப்பட்ட அந்த சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்கள். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, மு.ப. சாமிநாதன், பி.கே. சேகர்பாபு, கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மேயர் பிரியா, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திண்டுக்கல் லியோனி, பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்திரமோகன், மேலாண்மை இயக்குனர் ஆர்த்தி, சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் நே. சிற்றரசு, பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோன்ற சிலைகள் தமிழகத்தின் பாரம்பரிய சிற்பக்கலையின் பெருமைகளை எடுத்து கூறுவதாகவும் மாணவர் மத்தியில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகவும் பலரும் இதனை பாராட்டியுள்ளனர். தமிழர்கள் கல்வியை இறுக பற்றி கொண்டாலே போதும், ஒருபோதும் நாம் வீழமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்ற முதல்வரின் வார்த்தைகளை கூறி அந்த சிலையினை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் 2026 மார்ச் மாதம் 10 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கற்றனை தூறும் அறிவு என்ற பெயரினால் ஆன அந்த கல்வி சிலையை, ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் என்ற அந்த சிலையை திறந்து வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவின் போது கற்றனை தூறும் அறிவு சாதனை சரித்திரம் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொண்டு வரும் சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக இந்த அரசு இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், திறன் இயக்கம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களை விளக்கும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர் தம் வரலாற்று தொன்மை, பண்பாட்டு விழுமியங்கள், வாழ்வியல் மதிப்புகள் ஆகியவற்றை நன்கு உணர்ந்து எதிர்கால சமுதாயம் ஏற்றமுறும் வகையில் இன்றைய மாணவ தலைமுறை அறிவாற்றலை பெறவும் வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடு கொடுப்பதற்கான கற்றல் அனுபவங்களை பெற்றிடும் வகையிலும் தரமான கல்வியை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அளித்து வருகிறது என்பதற்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. மாணவர்களின் வளர்ச்சியை முன்னுரிமையாக கொண்டு பள்ளிக்கல்வித்துறை பள்ளி கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், திறன் வகுப்பறைகள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. மேலும் மாணவர்களை மையமாக கொண்டு கற்றல் சூழலை உருவாக்கும் விதமாக இல்லம் தேடி கல்வி, வாசிப்பு இயக்கம், எண்ணும் எழுத்தும், மொழி பாடத்திறன் மற்றும் கணிதத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் பொருட்டு திறன் இயக்கம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வெளிநாட்டு கல்வி சுற்றுலா, ஆசிரியர் திறன் மேம்பாடு, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் நம்ம ஊர் பள்ளி மூலமாக அரசு பள்ளிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மூலம் உள்கட்டமைப்பு வசதிகள், கழிப்பறைகள், டிஜிட்டல் கல்வி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகள் ஆகியவற்றை நிறைவேற்றி வருகின்றது. மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள், கணித உபகரண பெட்டிகள் மற்றும் மிதிவண்டிகள் ஆகியவற்றை வழங்கி மாணவர்களின் கல்வித்திறனை மேலும்
வலுப்படுத்தி வருகிறது நம் தமிழ்நாடு அரசு. இந்த கல்வி சிலையின் மேல் பகுதியில் ஆண் பெண் சிலைகள் இரண்டும் மேல் நோக்கி பார்ப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. இது வறுமை சூழ்நிலையின் கட்டுப்பாடுகள் மற்றும் புவியியல் தடைகளை தாண்டி வருவதை வெளிப்படுத்துகிறது. சிலையின் கீழ்ப்பகுதியில் பள்ளி மாணவ மாணவியர் சிலைகள் உள்ளன. இவை ஒவ்வொரு குழந்தைக்கும் படிப்பில் சம உரிமை உண்டு என்பதனை உணர்த்துகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர் சிலை அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது என்பதனை குறிக்கிறது. IAS IPS அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், பெண் விமானி, பொறியாளர் உள்ளிட்ட சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சிலைகள் கல்வியால் தனிநபர்கள் சேவையின் தலைமைத்துவம், புதுமை, சிறப்பம்சம் மற்றும் சாதனைகளை தொடர உதவி செய்வதை குறிக்கிறது. இந்த அனைத்து சிலைகளும் பல ஆண்டுகால அடிமைச் சங்கிலியை உடைத்து அனைவருக்கும் கல்வி எனும் லட்சியத்தில் தமிழகம் கல்விக்கு வழங்கும் முக்கியத்துவத்தின் அடையாளமாக திகழ்கிறது என அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் அடையாளமாகவும் உலகின் 2வது மிக நீண்டதுமான மெரினா கடற்கரை தற்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக முன்னேறியுள்ளது என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்வு தமிழகத்தின் கல்வி வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை என்பது வெறும் பொழுதுபோக்கு தளம் மட்டும் அல்ல, இது தமிழகத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார வரலாற்றின் ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகம் ஆகும். காந்தி, நேதாஜி, திருவள்ளுவர், கண்ணகி மற்றும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்களின் சிலைகள் இங்கு அணிவகுத்து நிற்கின்றன. அந்த வரிசையில் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த கல்வி சிலை நமது அரசு கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை உலகிற்கு உறக்கச் சொல்லும் ஒரு குறியீடாக அமைந்துள்ளது. இச்சிலை மெரினாவின் உப்பு காற்றை தாங்கும் வகையில் உயர்தர பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மெரினா கடற்கரையின் அலைகள் எப்படி ஓய்வில்லாமல் கரையை தொடுகின்றனவோ அதுபோலவே தமிழகத்தின் கல்வி பயணமும் ஓயாது தொடரும் என்பதனையே இச்சிலை உணர்த்துகிறது. மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையைப் போல கற்றனை தூறும் அறிவு சிலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. சிலையின் சங்கிலிகளை அறுத்தெறிந்து மாணவர்கள் செல்வது போன்ற கருப்பொருள் இந்த சிலையில் உள்ளது. குழந்தைகள் கல்வி கற்றால் நிச்சயம் எதிர்காலம் சிறக்கும் என இச்சிலையின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பதாகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியதாவது: பொதுவாக மன்னர்கள், தலைவர்கள், முன்னோடிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சிலை அமைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் உலகிலேயே முதலாக ஒரு கல்வி முறைக்கு இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி பெருமிதம் அடைகிறார். ரஷ்ய நாட்டு குண்டு துளைக்காத மாளிகையான கிரெம்ளின் மாளிகையில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள உலகப் பொதுமறையாம் திருக்குறளிலிருந்து முத்தாய்ப்பான தலைப்பான கற்றனை தூறும் அறிவு என்று இந்த சிலைக்கு பெயர் வைத்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும் என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.